விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய ஆணையின்படி தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தீவிர பேரிடராக அறிவிப்பு செய்து 21,000 கோடியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலே வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தடை செய்து மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வலியுறுத்தியும் 144 பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்தை விட்டு இடைநீக்கம் செய்வதை கண்டித்தும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் தலைவர் அவர்களுடைய ஆணையின்படி. எனவே இந்த போராட்டம் என்பது உங்களுடைய கட்சி தலைவர் அறிவித்தால் இன்னும் மிக தீவிரமாக நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். தமிழ்நாட்டிலேயே மிக முக்கியமாக இந்த 3 கோரிக்கைகளை மையப்படுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய ஒரே இயக்கமாக நாம் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மழை வெள்ள பாதிப்பு என்பது நாங்கள் தேசிய பேரிடராக நாங்கள் அறிவிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மமதை பிடித்த அமைச்சர்களை கொண்டிருக்கக்கூடிய நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அதெல்லாம் செய்ய முடியாது. வெங்காய விலை ஏறிட்டா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் வெங்காயம் சாப்பிடுறதில்லை, பூண்டு விலை ஏறிட்டு அதான் சாப்பிடுறதில்லை. இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிதியமைச்சரை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடு எந்த மாநிலங்களுக்கு போனாலும் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்கு செல்லக்கூடிய மத்திய அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலம் என்று சொன்னால் அதற்கு ஒரு நீதியாக அங்கு போனவுடன் ஒரு தொகை அறிவிப்பார்கள். ஆனால் தமிழ்நாடு போன்று பிஜேபி மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவர்கள் வந்தால் இருக்கிறோம், உன்னை அமைதியாக வரவேற்றிருக்கிறோம் என்பதற்காக கூட நீங்க வந்த பிறகு இந்த மழை வெள்ள பாதிப்பு குறித்து வாயே திறக்கவில்லை. வாயே திறக்காமல் நாங்கள் என்னென்ன செய்கிறோம் என்றும் ஒரு மிகப்பெரிய பட்டியலை வாசித்து விட்டு சென்றிருக்கிறாய். அந்த பட்டியலெல்லாம் தினமலர்கார உடனே தலைப்புல போடுறாங்க. பாரதிய ஜனதா மோடி பட்டியலிட்டார் என்று. நீ பட்டியலிட்ட சரி, ஆனால் எங்களிடம் பெற்றது எவ்வளவு, எங்களிடம் எவ்வளவு வரியாக நீ பெற்றாய், ஆனால் நீ கொடுத்தது எவ்வளவு, அது ஒரு விழுக்காடு கூட இருக்காது. இந்தியாவிலேயே அதிகப்படியான இந்த சரக்கு சேவை வரி என்று சொல்லக்கூடிய ஜிஎஸ்டியை அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு மாநிலம் எது என்று சொன்னால், ஒரு இனம் எது என்று சொன்னால் அது தமிழினம். அந்த தமிழினத்தின் சார்பிலே நாங்கள் வரி செலுத்துவதாக இருந்து கொண்டு 93 சென்டிமீட்டர் மழை பெற்றிருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 23 சென்டிமீட்டர் மழை பெய்தாலே சென்னை தாங்கவில்லை, மற்ற மாநிலங்களில் கூடிய நகரங்கள் தாங்க முடியவில்லை. ஆனால் 93 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருக்கக்கூடிய காயல்பட்டினம் போன்ற நகரங்களை நீ தொலைக்காட்சி வாயிலாக அல்லது உளவுத்துறை மூலமாக செய்தியாக கேட்டதற்கு முன்னாலும் நீ அமைதியாக இருக்கிறாய் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் என்ன மனசாட்சி இருக்கிறதே என்று தெரியவில்லை. அந்த கட்சியில போய் நம்மளால இப்ப சேர்ந்துட்டு இருக்கிறான். போலீஸ்காரன் போய் பிஜேபியில சேர்றோம். அண்ணாமலை நடைபெற வந்தாரு, நாங்க பிஜேபியில சேர்றோம். பிஜேபி என்ன கொள்கை வைத்திருக்கிறது? ஏதாவது மனிதாபிமானம் இருக்கிறதா? ஒரு மனிதாபிமானம் இல்லாத கட்சியிலே காவல்துறையை சேர்ந்த நண்பர்களே சேர்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இந்த திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த கட்சியுடைய தோழர்கள் கொல்லப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெறிபிடித்த விருதுங்களால். அதற்கு அடுத்தாற்போல் திருவாரூர் மாவட்டத்திலே பரவலாக ஆங்காங்கு கொடியேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இங்கே ஏதோ பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தோற்றத்தை மட்டும்தான் ஏற்படுத்த முடியும் என்று உங்களால் சிறுத்தைகளை என்றைக்கும் சீண்டி பார்க்கவே முடியாது என்பதை காட்டக்கூடிய வகையில தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒரு அடையாள போராட்டம் என்று நாங்கள் ஜனநாயக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள். ஆனால் அதே சமயத்திலே விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஒரு காலகட்டத்திலே தேர்தல் பாதை திருடல் பாதை என்று சொன்னவர்கள் என்பதை நாம் ஆர்வத்தை சொல்லலாம். தேர்தல் பாதை என்பதே திருடல் பாதை. அந்த திருட்டு பாதையிலே பணம் படைத்தவர் மட்டும்தான் பாராளுமன்ற உறுப்பினராக முடியும், சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்கின்ற அந்த விதியை உடைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அந்த விதியை உடைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் பாராளுமன்றம் என்று சொல்லக்கூடிய பன்றிகளின் தொழுவத்தில் கூட நின்று நம்மால் முழங்க முடிகிறது என்று சொன்னால் எப்படி முழங்க முடிகிறது? அல்லாஹ் அக்பர் என்கின்ற முழக்கத்தையும் ஜெய்பீம் என்கிற முழக்கத்தையும் பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நின்று கொண்டு ஒரு தலைவர் இந்தியாவிலேயே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களை தவிர யாரும் இருக்க முடியாது. ஆக நாம் எல்லா கொள்கைகளின் பாலும் கொள்கையாளர்களாக நாம் நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் மார்க்சிய கொள்கைகளை, மாவோவின் கொள்கைகளை, பெரியாரின் கொள்கைகளை அம்பேத்கரின் வழியிலே இந்த நாட்டிலே அமல்படுத்திவிட வேண்டும் என்கின்ற இயற்கையோடு புடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள்.
இந்த கோரிக்கை 21,000 கோடி தர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அப்பத்திற்கு பணமா என்று கேட்டால் உதயநிதி ஸ்டாலின் கேட்டால் அது என்ன இவ்வளவு அநாகரிகமாக பேசுகிறீர்கள் என்றுதான். அப்பன்னு சொல்வது அநாகரிகம் என்று சொன்ன ஒரு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் இருக்க முடியும். அவர் நான் ஒரு பாப்பாத்தி என்று சொன்ன ஜெயலலிதாவுடைய நேரடி வாரிசு ஒன்றும் கிடையாது. அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தை அவர்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பார்ப்பனிய சக்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீ வந்து இல்ல தூத்துக்குடி எல்லாம் சுத்தி பார்க்க போற வட மாவட்டங்களை சுத்தி பார்க்க வேண்டும், தென் மாவட்டங்களை சுற்றி பார்த்து விட்டு வா என்று உன்னை மத்திய அரசு அளித்திருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசின் சார்பிலே ஏதாவது 1 கோடி 3 கோடி ஏதாவது ஒன்று நலத்திட்டங்களை அறிவித்து விட்டு செல்ல வேண்டுமே, ஏன் செல்லவில்லை? எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, ஏதாவது மாநில அமைச்சரை கேட்டுக்க என்று சொல்லக்கூடிய நீ அப்படி சொத்தா என்று கேட்டால் மட்டும் கோபம் வரக்கூடிய அந்த நிர்மலா சீதாராமனோ அல்லது ஒன்றிய அரசோ இன்றைக்கு மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கிற உச்சகட்ட அராஜகம் தான் பாராளுமன்ற ஜனநாயகம். பாராளுமன்றம் பன்றிகளின் தொழுவம் என்று சொன்ன அந்த மார்க்சிய மாவோரிய போராளிகள் துப்பாக்கி போராளிகள் தான் அதிகாரம் பெறுவதற்கு மாவோயிஸ்டுகள் சொல்வார்கள். பாராளுமன்றம் என்பது பன்றிகளின் தொழுவம் தான் என்று சொல்வார்களே, அதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு இந்திய பாராளுமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேற ஒன்றுமே இல்லை. எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அப்புறப்படுத்தியாச்சு. இந்த எதிர்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினரை அப்புறப்படுத்தியதற்கு பின்னால் சரி, அதாவது இந்தியாவுடைய முக்கியத்துவம் வாய்ந்த 3 குற்றவியல் சட்டங்கள், இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம், இந்த 3 சட்டங்கள் தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையும் இயக்கக்கூடியது. அந்த இந்தியாவுடைய நீதிமன்றங்களை இயக்கக்கூடிய இந்த 3 சட்டங்களையும் மிக எளிதாக மாற்றிவிட்டு மிக கொடூரமான சட்டப்பிரிவுகளை அதில் சேர்த்திருக்கிறார்கள். அதெல்லாம் நாம கவனிக்கிறோம். அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் இவர்கள் அனைவரும் அதற்கு எதிராக உரையை எழுப்புவார்கள். இந்த சட்டம் நம்மால் நிறைவேற முடியாமல் போய்விடும் என்கிற காரணத்தினால் இந்த 144 சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இடைநீக்கம் செய்துவிட்டு இன்றைக்கு 3 சட்டங்கள் நிறைவேறியிருக்கிறது. அந்த சட்டங்களிலே முன்னெல்லாம் சாதாரணமாகவே மனித உரிமை பேசக்கூடிய நாம் மனித உரிமைக்கான சட்டங்களுடைய பாதுகாப்பாக ஆங்கிலேய காலத்திலேயே கைவிலங்கிடுவது தவறு என்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு தேவை ஏற்பட்டால் கைவிலங்குதலாம் என்கிற ஒரு சட்டப்பிரிவை இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த குற்ற விசாரணை நடைமுறை சட்ட திருத்த சட்டத்திலே சேர்த்திருக்கிறார். கைது நடைமுறையிலே அதை ஒன்றை சேர்த்திருக்கிறார். இப்படி அந்த ஒவ்வொரு சட்டப்பிரிவும் தனிநபருக்கு எதிரான சட்டங்கள் இருக்கிறது. அந்த தனிநபருக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் சட்ட குற்றங்கள் அல்ல, தேசத்திற்கு எதிரான குற்றங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய வழக்கு என்கின்ற அளவிலே அதை காட்டியிருக்கிறார்கள். 307 கொலை முயற்சி வழக்கு கூட பிணையிடக்கூடிய குற்றம்தான், பிணையில் இருந்துடலாம். இப்படி பல்வேறு விஷயங்களை மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் எதிர்கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே இல்லாமல் ஒரு பாராளுமன்றத்தை நடத்திருக்கக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலையிலே இந்த இடைநீக்கம் என்பது திரும்ப பெற்றிருக்க வேண்டும். ஒரு விவாதம் என்பது நடைபெற்றிருக்க வேண்டும் பாராளுமன்றத்திலே. அதை உடனடியாக இந்த பாராளுமன்றத்திலே நடைபெற்ற இந்த இடைநீக்கத்தை கண்டித்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகுதான் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து கட்சிகளும் இந்த சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்தியா முழுவதும் அறிவித்தார்கள். அதற்கு முன்னால் கிடையாது. தலைவர் எழுச்சி தமிழரை இடைநீக்கம் செய்துவிட்டால் உடனடியாக பேருந்தை மறிக்க வேண்டும், ரயில்களை மறிக்க வேண்டும் என்று பழைய விடுதலை சிறுத்தையாக மாறி நாம் மறிப்போமே உடனடியாக களத்திற்கு இந்தியா கூட்டணி வந்தது. கூட சொன்னார்கள் இந்த வாக்குப்பதிவு முறை அதுல உள்கட்சியில் நடக்கும் வாக்குச்சாவடியை கைப்பற்றக்கூடிய நடைமுறையால தான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு வந்ததாக சொன்னார்கள். இந்த மின்னணு வாக்குப்பதிவு என்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வித்தை என்பதை நாம் சொல்லவில்லை. நாம் நிச்சயமாக முதலாவதாக சொல்லவில்லை. இதை சொன்னவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லூரிகளுடைய பேராசிரியர்கள், மிச்சிகன் கல்லூரியாக பல்கலைக்கழகம், அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்கள், இதுமாதிரி பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் இந்த இவிஎம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எப்படி செயல்படுகிறது இதற்கான வீடியோக்கள் பல வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோக்களை நாம் பார்க்கும் போது நமக்கு நல்லா தெளிவா தெரியும். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலே நாம் பொத்தானை அழுத்தினால் ஒரு சின்னம் என்று அந்த சின்னத்தை அதே வாக்குப்பதிவு செய்ய வேண்டும். அந்த வாக்குப்பதிவு செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட சின்னத்திற்கு மட்டுமே விழுவது போல ஏற்பாடுகளை செய்து வைப்பதற்கான ஏற்பாடு அதிலே செய்யலாம். அதே மாதிரி வெளியிலே இருந்து கொண்டு நான் இங்கே திருவாரூரில் இருந்து கொண்டு எம்பி நடக்கக்கூடிய தேர்தலையும் நான் இவருடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்த அளவிற்கான மென்பொருளை
நான் மாற்றி வைக்க முடியும். சாஃப்ட்வேரை நான் இங்கே உட்காந்துட்டே இருக்கிற ப்ரோக்ராம் அந்த திட்டத்தை நான் எழுத முடியும். அப்படிப்பட்ட மிகுந்த குறைபாடு உள்ளது. அதனால குறைந்தபட்சம் தலைவர் அவர்கள் அதைத்தான் சொல்லிவிட்டார். குறைந்தபட்சம் ஓட்டு, அதாவது விவிபிஏடி என்று சொல்லக்கூடிய விவிபாட் என்று சொல்லக்கூடிய அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த விவி என்று சொன்னா ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்று சொல்லக்கூடிய அந்த விவிபாட், விவிபிஏடி என்று சொல்லக்கூடிய அந்த விவிபாட் என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த சின்னத்திற்கு வாக்களித்த உறுதியை தரும் அந்த சீட்டுகளை எந்திரத்தின் மூலமாக எண்ணக்கூடிய சீட்டுகளையும் இந்த சீட்டுகளையும் இணைத்து சரிபார்க்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை வைக்கிறார்கள். அந்த வேண்டுகோளை இவர்கள் இதுவரை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் கூட இந்த சரிபார்ப்பு வாக்கு கூட நாம் சொல்லவில்லை, இதை சொன்னது உச்ச நீதிமன்றம். அது சுப்பிரமணியம் சாமி அவர்கள் ஒரு பொதுநல வழக்கை உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கிறார். அந்த தாக்கலிலே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மின்னணு வாக்குப்பதிவு என்பது மிக மிக மோசடியானது. குஜராத்திலே நடைபெற்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி மோசடி செய்துதான் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது விடுதலை சிறுத்தைகள் யாரும் சொல்லவில்லை. டாக்டர் சுப்பிரமணியம் சாமி சொல்லியிருக்கிறார். அவர்தான் பொதுநல வழக்கை போட்டார். உச்ச நீதிமன்றத்திலே சென்று அந்த பொதுநல வழக்கையும் தாக்கல் செய்தது அவர்தான். இப்படி எல்லா வகையிலும் மிக மோசமான ஒரு எந்திரமாக அந்த வாக்குப்பதிவு எந்திரம் இருக்கிறது. இதுல வாக்குப்பதிவு பண்ணிட முடியுமா? இப்ப நிறைய பேர் கேட்கிறார், காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது தெலுங்கானாவிலே 1% வாக்குகளை நீங்கள் மாற்ற முடியும் என்று ஆய்வு அறிக்கைகள் தெரிவிக்கிறது. பல நாடுகளும் நம்முடைய நாடு 125 நாடுகள் இன்றைக்கு ஜனநாயக நாடுகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது உலக அளவில். அதுல ஒரு 20 நாடுகள் மட்டும்தான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தியும் பரிசோதித்து பார்த்திருக்கிறது. அதுல பல நாடுகள் நெதர்லாந்து, ஜெர்மானிய உச்ச நீதிமன்றமே தடை செய்தது. ஜெர்மன் நாட்டிலே உச்ச நீதிமன்றம் இந்த மின்னணு பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் அதில் மோசடி நடக்கிறது என்கின்ற அந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை ஜெர்மானிய உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அயர்லாந்திலே இது தடை செய்யப்பட்டிருக்கிறது, நெதர்லாந்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஏராளமான நாடுகளிலே தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு எந்திரம் என்பது நமக்கு தேவையில்லாத ஒன்று. இந்த வாக்குப்பதிவு எந்திரத்தின் மூலமாக மிக எளிமையாக இவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். 1% வாக்குதான். நீங்க பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களையும் அங்கு இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசங்களையும் நாம் பார்த்தால் மிக தெளிவாக புரியும். 1% வாக்குகளை மட்டுமே அவர்கள் வெற்றியை சூழ்வார்கள். அந்த 1% வாக்கு என்பது உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டே ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அவர்கள் இயக்கி பெறக்கூடிய வாக்குகள். பூத் கேப்சரிங்க்கு எதிராகத்தான் இதை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், பூத் கேப்சரிங் எப்படி நடந்ததோ அதை போலவே இதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலோ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்குகளை எப்படி பதிவு செய்வது, எப்படி எண்ணுவது, இவை எல்லாமே அவர்களுக்கு முன்னாடியெல்லாம் வாக்குச்சீட்டு முறையிலே எண்ணும்போது உள்ள அனுப்புவாங்க. வாக்கு சாவடி முகவர்களை, வாக்கு எண்ணிக்கை முகவர்களை உள்ள போய் வாக்குச்சீட்டை பார்க்கலாம். எட்டு பார்த்து எத்தனை வாக்குகள் விழுந்திருக்கிறது, எண்ணிக்கையில குறை இருக்கிறதா, இல்லை அது எங்களுடைய கட்சியை சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போது அப்படியெல்லாம் ஒரு தண்ணி மாதிரி வச்சுக்கிறாங்க. சிறை மாரி சிறைக்குள்ள அவங்க இருக்கிற மாதிரி நம்ம சிறைக்கு வெளியே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை வச்சுட்டு ஒரு பொத்தனாரி இதுதான் டோட்டல் ஓட்ஸ், 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ இப்படித்தான் சொல்கிறார்கள் தவிர அது உள்ள என்ன இருக்கிறது, என்ன மாற்றம் நடந்திருக்கிறது, சீல் ஓய்விருந்தா கூட அந்த வாக்குப்பதிவு எந்திரத்திலே அதனுடைய சீல் உடைக்கப்பட்டிருந்தால் கூட அதை நமக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க. அது காட்டுவது கிடையாது. ஆகவே ஏதோ பெரும்பாலும் அவர்கள் ஒட்டுமொத்தமா 1% வாக்குகள் தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த 1% வாக்கு வித்தியாசத்தை பெறுவதற்கு இந்த வாக்குப்பதிவு எந்திரம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. தலைவர் எழுச்சி அவர்கள் அழகாக சொன்னார், இந்தியாவினுடைய பிரதமர் மோடி என்பவர் இந்தியாவினுடைய பிரதமர் அல்ல, எந்திரத்தினுடைய பிரதமர், ஓட்டு மிஷினுடைய பிரதமர், வாக்கு எந்திரத்தினுடைய பிரதமராகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருப்பது மக்களுடைய தயவு இல்லை, அது எந்திரங்களுடைய தயவுதான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த பாரதிய ஜனதா கட்சி RSS பஜ்ரங்கள் உள்ளிட்ட சங் பரிவார கும்பலை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடியது
விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் அவர்கள் நமக்கு ஆணையிட்டால் நிச்சயமாக எந்த விதமான விளைவுகளையும் சந்திக்காமல் களத்திலே நிற்பதற்கு ஆர்ப்பாட்டத்தோடு மட்டும் நடக்காமல் வேறு எந்த விதமான போராட்டங்களும் நடத்துவதற்கு மக்கள் புரட்சி நடந்தால் அதிலே முன்னணி பல கள வீரர்களாக போராட்ட வீரர்களாக நிற்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் தயங்க மாட்டோம். எனவே நாம் விடுதலை சிறுத்தையாக மாற வேண்டும், முன்னணி கள வீரர்களாக மாற வேண்டும். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, சாதி ஒழிப்பே தமிழ் தேச விடுதலை என்கின்ற அந்த உணர்வோடு ஒன்றிருக்கக்கூடிய நாம் போராளிகளாக நிற்போம், போராளிகளாக வென்று காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் இருமுரசு, மாவட்ட செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன், தமிழொழியார் உள்ளிட்ட அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி விடுபடுகிறேன். நன்றி.